ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வெரி 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 ஹாப்பி தீபாவளி. ஸோ ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க, ரொம்ப சேஃபா செலிப்ரேட். தீபாவளியோட லாங் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. ஓகேவா இருக்கா? வேற ஏதாவது போஸ்ட் சினிமாட்டிக்கா எடுக்காத, நார்மலா எடு. சங்கர் தள்ளிக்கோ, கேமரால பற்ற போகுது. எல்லாம் ரெட் சாக்லேட் பைண்டா டைனா நானே பக்கத்துல இருக்கிற எனக்கு கண்ணு தெரியாதே. அதெல்லாம் பொறுமையாதாம்மா பண்ணும். டக்கு டக்குன்னு வெடிச்சாலும் பிரச்சனை இல்லை. பத்திருச்சு. தீபாவளினாலே வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தக்காளி குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் டிஷ் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு தோசையோட இட்லி அடுத்து இந்த தக்காளி குழம்பு தாங்க பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ சாப்பிட்டுட்டு மீதி வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம். நான், அம்மா, தம்பி, அம்மலி, சங்கர்னு கோயிலுக்கு வந்து போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயில். இப்போ வரைக்கும் டிசைட் பண்ணலை. டிசைட் பண்ணுறப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போனோம். அப்புறம் மருதமலை முருகர் கோயிலுக்கு போனோம். ஸோ தீபாவளி இல்லையா, ஸோ செம்ம க்ரௌடு, ஃபோனே எடுக்க முடியல. பாப்பாக்கு வேற தூக்கம் வந்து நடுவில் அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அங்கே ஃபுல்லாக விளாக் வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த விளாக் நைட் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ட்ரெஸ். ஸோ சாரி கட்டிட்டு இந்த ட்ரெஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஜாலியா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறேங்கிற ஃபீலிங்கே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான இருக்கு. ஸோ அமேசான்ல தான் வந்து எடுத்தேன்னு சொல்லி நினைக்கிறேன். முடிஞ்சா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் எடுத்து வைக்கல எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். அப்புறம் என்ன, ஸோ தீபாவளினாலே உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதை போய் பார்க்க போகிறேன். ஸோ எங்கள் பாட்டி வந்துட்டு அவங்க காலத்தில் நடந்த தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா ஐகான் இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க. எங்க பாட்டி ஜெனரேஷன்ல இருந்த மாதிரி எங்க ஜெனரேஷன்ல இல்லை. நான் நல்லா என்ஜாய் பண்ண பீரியடும் இப்போ வந்து இல்லை. சும்மா 4 பட்டாசு விடுறாங்க, போய் உள்ள உட்காந்து கதை சத்தி தூங்கிடுறாங்க. அது ஏன்னு வந்து எனக்கு தெரியல. நாங்களும் அப்படிதான் வந்து இருக்கோம். 2000 வாலா, 1000 வாலா, 100 வாலா, 200 வாலா, ஆட்டோ பாம்பு, சின்ன சின்ன சரவடி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ வெளியில உட்காந்து பட்டாசுலாம் விட்டுட்டு போட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு
அவ்வளவுதான். என் தம்பி மாடிக்கு போயிட்டான், எங்க அம்மா கிச்சன் போயிட்டாங்க. அவ உட்காந்து தலைவாரிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து போயிடுச்சு தீபாவளிங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் பட்டாசாச்சு விட்டோமே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு விடாத வெடியே வந்து இருக்காது. ஒரு மாசம் முன்னாடியே வந்துட்டு எல்லா வெடியும் விட ஆரம்பிச்சிடும். பிஜிலியில ஆரம்பிச்சு யானை வெடி, குருவி வெடி, அப்புறம் வந்துட்டு பாம்பு, பிஜிலி, அப்புறம் வேற என்ன, பூண்டு வெடி, அப்புறம் என்னது வெங்காய வெடி, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாசம் இருந்தே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் ஒரு 2 மாசத்துல இருந்தே வெடியெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ எங்க தாத்தா வாங்கி வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி நாங்க சின்ன பொண்ணு தானே, ஸோ அதனால 100 பாலாலாம் இருந்துச்சுன்னா ஒன்னு ஒன்னா உருவி பிஜிலியா ஆக்கி டபடபன்னு வெடிக்கிறது. அப்புறம் டிஷும் டிஷும்னு கன், ஷூட்டிங் கன் வச்சு வெடிக்கிறது. அது வேணா இருக்கு அங்க பாருங்க. அதுக்கு இருக்கிறத கூட தெரியாம உட்காந்து அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அது நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம எப்படி இருந்தோம், இதுங்க இப்படி இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஆளா ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள குளிச்சுட்டு சாமி கிட்ட எல்லாம் வச்சு நான்லாம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஸோ அங்க இருந்தாதான் நான் இந்த வேலைக்கு போய்ங்களா. 7 மணிக்கு எந்திரிச்சு அவளுக்கு குளிப்பாட்டி விட்டு நிதானமா 10 மணிக்கு தான் போய் பட்டாசுலாம் விட்டு இப்படி எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பட்டாசு தொழிலாளர்களை நம்ம மதிச்சு ஒரு 4-5 பட்டாசு வாங்குறப்போ அவங்களுக்கும் நல்லா லாபம் வர மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அட்லீஸ்ட் 2000 அவ்வளோ பட்டாசு எடுப்பாளாமா. அவ்வளோ வெடிக்கட்டும். ஸோ நைட்டு தான், நைட்டு ஸ்கை ஷாட் வச்சிருக்கோம், இன்னொரு 2000 வாலா வச்சிருக்கோம். அப்புறம் அம்மளிக்கு தான் மோஸ்ட்லி புஸ்வானம், சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு அது மாதிரி வந்து சொல்லி வந்து வெடிச்சிட்டு இருக்கோம். ஸோ கடைசியா நாங்க எல்லாரும் சேர்ந்து கவர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கூட வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஈவினிங் பட்டாசே வெடிக்க மாட்டாளாம். இப்பதான் வெடிக்கிறேன்னா அதுக்குள்ள வெடிக்க மாட்டாளாமா. ஸோ ஈவினிங் வந்து மீதி வீடியோ ஷேர் பண்றேன். எங்க சிட்டு உள்ள இருக்கான், எங்க அம்மா கூட கம்பெனி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஈவினிங் vlog கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எல்லார் வீட்லயும் குலாப் ஜாமுன் கண்டிப்பா இருந்துரும். ஸோ எங்க வீட்லயும் அப்படித்தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முறுக்கு பண்ணது எல்லாமே வந்து கிச்சனே நாஸ்தியா போயிடுச்சு. குட்டி பிள்ளையார் இங்க இருக்காரு பாருங்க குலாப் ஜாமுனுக்கு. ஸோ இப்படி அம்மா போட்டுட்டே இருப்பாங்களாமா, நான் ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அம்மா. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து பண்ண போறாங்க. எத்தனை பேர் வீட்டில் நீங்க சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, இது ஒரு தனி ஒரு வீடியோவாவே உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அது பேர் என்னன்னா பான்லி மாவு. ஸோ நாங்க வச்ச பேர் வந்து பான்லி மாவு. உங்க ஊர்ல இல்ல நீங்க என்ன பேர்ல கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க வந்து பான்லி மாவு தான் வந்து சொல்லுவோம். எங்க தாத்தா பாட்டியோட ஃபேவரெட். சொல்ல போனோம்னா எங்க தாத்தாவோட ஃபேவரெட். ஒரு எங்க சித்தி, எங்க பெரியம்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து கண்டிப்பா வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால்தான். ஸோ வாங்க, எங்க அம்மா தான் வந்து பண்ண போறாங்க, வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் வாங்க. ஸோ பான்லி மாவுக்கு மாவு வந்து ரெடி. இது வந்து கலர்றது தான் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ இதோட ரேஷியோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றேன். வேணும்னா தனியா ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இதுக்கு ரேஷியோ என்னன்னு சொல்லுமா? பெரிய ரேஷியோலாம் இல்ல. புழுங்கரிசி நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு மிளகா போட்டு அரைச்சுக்கணும், அவ்வளவுதான். மிளகா பெருங்காயம் போட்டு அரைச்சுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய ரேஷியோலாம் இல்லை. அரிசி மாவுல நமக்கு காரம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 10 மிளகா போட்டிருக்கேன். போட்டு அரைச்சு உப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். வெறும் புழுங்கரிசி மட்டுமா? மட்டும்தான், புழுங்கரிசி மட்டும்தான். புழுங்கரிசி அரிசியில தான் பண்ணணும், வேற எதுவும் கலரக்கூடாது, வேற எது உளுந்து கிழுந்தெல்லாம் போடக்கூடாது. வெறும் அரிசியில நல்லா நைஸா அரைச்சு இது பண்ணணும். உப்பு போட்டே அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. எத்தனை டம்ளர் ரைஸ் சொன்னா? 2 டம்ளர் ரைஸ்க்கு 10 மிளகா போட்டிருக்காங்க. எங்க வீட்டுல காரம் பத்தவே பத்தாது. இருந்தாலும் எந்த ஐடியால போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
அதனால இன்னும் கொஞ்சம் வரமிளகா போட்டு தாளிச்சு கொட்டிட்டாங்களாமா. எங்க குடும்பம் என் தம்பிக்கே பாத்தீங்கன்னா ஒரு 50 மிளகா போட்டா கூட என்ன காரமே இல்ல அப்படிம்பான். ஸோ என்ன ஐடியால போட்டாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 10 மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு எப்பவும் போல நைஸா வந்து நீங்க அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துப்பீங்களா, அந்த பதத்துல வந்து அரைச்சி வச்சுட்டாங்க. அதை போட்டு கிளறாங்க. இவ்வளவுதாங்க. எண்ணெய் வந்து தாராளமா எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சு கொட்டிடுங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தல. உங்களுக்கும் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவா இருக்கிற ஸ்டேஜ்லயே பாருங்க. இந்த மாவா போட்டுக்கோல இந்த ஸ்டேஜ்லயே வந்து நீங்க உப்பு போட்டு கிளறிக்கலாம். அதுதாங்க சூப். பூண்டு சூப் என்னோட தம்பியோட ஸ்டைல்ல. என் தம்பி சமைக்கிறது அப்படி இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு மேகி செஞ்சு கொடுத்தான். இப்போ கார்லிக் மேகி பவுடர் வாங்கி செஞ்சா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்காதுங்க. எனக்கு என்னமோ தெரியல, நான் விதவிதமா சாப்பிட்றேன். அங்க போயிட்டு நானே செஞ்சு நானே சாப்பிட்றதுல நல்லாவே இருக்காது, வாயிலே இருக்க முடியாது. நீங்க எனக்கு எல்லாரும் செஞ்சு தரதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே வாசனையா வந்து இருக்கு, அவ்வளோ வாசனையா இருக்கு. அந்த கார்லிக் சூப் வந்து பண்றோம். இங்க பாருங்க, அவன் ஸ்டைலுங்க இது. இந்த பேச்சுலர் கிச்சன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த போய் காலேஜ்ல போயிட்டு அதெல்லாம் கத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்து வந்து பூண்டு இஞ்சி போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்லா அந்த ஆனியன் வந்துட்டு அப்படியே கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பூண்டு இஞ்சியை போட்டு டீப் ஃப்ரை பண்றான். அது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும். சோ வாங்க இப்ப நான் போய் கிளறேன். நானும் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்ல, என்ன காட்டவே மாட்டேங்கிறேன். இவன் பின்னாடி நான் மறைச்சிட்டேன். வந்துட்டேன். ரொம்பவே பத்தல கொஞ்சம் ரொம்பவே பத்தல. நான் அவன் பின்னாடி கொஞ்சம் மறைஞ்சிட்டேன் கொட்டையா இருக்கிறனால. அது எங்க அம்மால சுத்தமா தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உப்பு போட்டிருக்காங்க. கிளறணும். அப்பா சோ நானும் என் தம்பியும் இப்ப கிச்சனுக்குள்ள சேர்ந்து ஆட்டம் கட்டிட்டு இருக்கோம். நான் கிளறிட்டு வந்தாச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை வந்து பண்ணிட்டு இருக்கான். எங்க அம்மா அங்க கிளறிட்டு இருக்காங்க. ஸோ பண்டிகைன்னா நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சிலர் வீட்டுல படுத்து தூங்குறது, ஒரு சிலர் வீட்டுல மூவிஸ்க்கு வந்து போறது, ஒரு சிலர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு சிலர் வந்துட்டு ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து இருக்கும். எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நீட்டா இருக்கும். இப்போ பாருங்க, படம் போட்டாலும் நான் போக மாட்டேன். தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் கூட நான் தியேட்டருக்கு போய்ப்பேனே தவிர, தீபாவளி அப்போ இந்த மாதிரி எனக்கு திங்கிறதுக்கு நிறைய கிடைக்கும். எங்க அம்மாவே இத்தனை பண்றாங்கன்னா எங்க பாட்டியில எத்தனை பண்ணியிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அதனால நான் திங்கிறது ஃபர்ஸ்ட், சோறு தான் முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் திங்கிறதுக்காகவே பண்டிகை நேரத்துக்கு நான் வீட்டுல தான் வந்து இருப்பேன். என் தம்பி வந்து வெறி கொண்டு மிளகை வந்து நல்லா இடின்னு இடிச்சிட்டு இருக்கான். இடிச்சு அந்த ஃப்ரை பண்ணது கூடயே வந்து சேர்த்தலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி ஃப்ரை. எனக்கும் தானே சேர்த்து பண்ற? இல்ல இல்லம்மா, பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சு, அசிங்கமா போச்சு. நான் வேற கட் வேற பண்ணல, அப்படியே ஆட் பண்ணிருப்பேன். சோ இதுல வந்துட்டு 2 டம்ளர் தண்ணிங்க. சோ இதுல 2 டம்ளர் தண்ணி வந்து ஊத்திருக்கான். அப்ப 1 டம்ளர் அவனுக்கு 1 டம்ளர் எனக்குன்னு தானே அர்த்தம். சோ இதெல்லாம் வந்து சிப்ளிங்கோட பாண்ட், யாருக்கும் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி நாமளே இந்த வீடியோ மேனேஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம். அவன் அரைக்கவே இல்லைங்க. நம்மளும் அரைச்சுதானே பண்ணுவோம். அவன் வந்து அரைக்கவே இல்லை. நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்.
இனிமே தான் அரைப்பான், வேக வச்சுதான் அரைப்பான். உப்பே இல்ல. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம போட்ட மாவு எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கிளற முடியலனால 2 பாண்டி வச்சு கிளறி இருக்கோம். போர்ட்ரேட்டில் தான் மேலே வரைக்கும் கவர் பண்ண முடியும், இல்லைன்னா நான் தூரமாக போகணும். இப்படி மேலே கவர் பண்ணுறேன்.
ஃபியூஸ் போயிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மரில் போய் வெடிச்சு. தயா அந்த புருஷானத்தை வச்சு விட்டுடா, அந்த புருஷானத்தை வச்சு விட்டுடா. கார் இருக்குடி, அங்க கார் இருக்குடி. ஏமா நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நானும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ சேஃபாக வந்து இருங்க. கையில கம்பி சுட்டுருச்சு. சேஃபாக வந்து இருங்க. இதுதான் கடைசி பட்டாசு. இது வாங்கி ஒரு 4 years ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த vlog ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபீலிங்ஸ் கப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய். ஐயா பின்னாடி கவர் பண்ணுறேன்.